வெல்கம் டு எஸ்வி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 7 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஒரு பிளேலிஸ்டே போட்டுருக்கோம் நம்ம சேனல்ல. சோ நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. அது உங்க லைஃபுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ற பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள கொஸ்டின் போகலாம். இன்னைக்குள்ள கொஸ்டின் என்னதுன்னா 7ஆம் பாடத்துல பயிற்சி 7.3 ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளிடற்ற உருளையை பொருத்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 13 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கிண்ணம் இருக்குங்க, அந்த கிண்ணம் வந்து உள்ளிடற்ற உருளை வடிவத்தில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, கிண்ணத்துக்கு மேலே ஓகே இதான் கிண்ணம், அந்த கிண்ணத்துக்கு மேலே ஒரு உள்ளிடற்ற உருளை வச்சு அமைச்சிருக்காங்க. இதுதான் அந்த டயக்ராம். ஓகேவா? அடுத்தவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு கிண்ணத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர். அதாவது இந்த கிண்ணத்தோட விட்டம் எவ்வளோ சொன்னா 14 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோட மதிப்பு வந்து 14 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் எவ்வளோ? அது 14 சென்டிமீட்டர் விட்டம் அப்படின்னா அதில் பாய்தான் என்னது ஆரம், அப்போ 7 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இங்க 7 சென்டிமீட்டர்னா அங்கே எப்படி இருக்கும்? 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்பதான் ஒரு கிண்ணத்துக்கு மேல ஒரு உருளை வைக்க முடியும். அப்போ இங்க 7 சென்டிமீட்டர்னா நம்மளுக்கு கோலத்தோட சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் தான், கோலத்தோட ஆரமும் 7 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? புரிஞ்சா? மற்றும் அதன் உயரம், கிண்ணத்தோட உயரம் வந்து 13 சென்டிமீட்டர் சொல்றாங்க. இப்போ நீங்க பாருங்களேன், ஒரு உருளையோட கன அளவுக்குல உருளையோட சென்டிமீட்டர் வந்து 7 சென்டிமீட்டர், சரி நம்மளுக்கு அரைக்கோளத்தோட சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் ஆரம்னா அதோட உயரம் எப்படி இருக்கும்? 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அரைக்கோளத்துல உயரமும் ஆரமும் எப்பவுமே எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அப்ப ஆரம் 7 சென்டிமீட்டர்னா உயரம் எப்படி இருக்கும்? 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்ப 13 சென்டிமீட்டர்ல 7 சென்டிமீட்டர் அரைக்கோளம் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் உருளை இருக்கும்? ஹீட் 6 சென்டிமீட்டர். அதனாலதான் 13ல இருந்து 7 கழிச்சா 6 அப்படின்னு சொல்லி போட்டுருக்கிறோம். இது புரிஞ்சா? இன்னொருக்கா சொல்றேன் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா விட்டம் 14 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அதாவது ஒரு அரைக்கோளத்தோட விட்டமோ உருளையோட விட்டமோ விட்டம் கிண்ணத்தோட விட்டம் சொல்றாங்க. இதான் கிண்ணம் வச்சுக்கோங்களேன். கிண்ணத்தோட விட்டம் வந்து 14 சென்டிமீட்டர் சொல்றாங்க. அப்ப அதோட ஆரம் எவ்வளோ? 14ல பாதி தானே ஆரம், அப்ப 7 சென்டிமீட்டர். உங்களுக்கு இங்க 7 சென்டிமீட்டர்னா இங்க 7 சென்டிமீட்டர் இருக்கும். காரணம் ஏன்? ஒரு கிண்ணத்துக்கு மேல அதே அளவுல நம்ம ஆரம் வச்சாதான் அந்த கிண்ணம் வந்து உள்ள போகாம இருக்கும், பெருசா இல்லாம இருக்கும். ஓகே, சின்னதா வச்சோம்னா என்ன ஆகும்? உள்ள போயிடும் அந்த கிண்ணத்துக்குள்ள. ஸோ அப்ப இது வந்து எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். அரைக்கோளத்துல வந்து எப்பயுமே ஆரமும் உயரமும் சமம். ஓகேவா? அப்போ ஆரம் 7 சென்டிமீட்டர் அப்படின்னா அதோட உயரம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். உங்களுக்கு மொத்த உயரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 13 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 13 சென்டிமீட்டர்ல 7 சென்டிமீட்டர் அரைக்கோளமா இருந்துச்சுன்னா மிச்சம் எத்தனை சென்டிமீட்டர் வந்து உருளையா இருக்கும்? 6 சென்டிமீட்டர். இதான் நம்மளுக்கு கொடுத்த டேட்டா. எனில் அதன் கொள்ளளவை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கிண்ணத்தோட கொள்ளளவு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப அந்த கிண்ணம் வந்து எந்தெந்த வடிவத்துல இருக்கு? உள்ளிடற்ற உருளை வடிவத்தில் இருக்கு மற்றும் அரைக்கோள வடிவத்தில் இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள ஊடி வந்த போகுமா? ஒரே ஒரு உருளை மாதிரி தான் இருக்கும். அப்போ அது எப்படி எழுதணும்னா நேர்வட்ட உருளையின் கன அளவு. இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான பாயிண்ட். உள்ளிடற்ற உருளையின் கன அளவு போடக்கூடாது. ஓகேவா? நம்ம நார்மலா தண்ணியோ பாலோ ஏதோ ஊத்துறோம்னா நம்மளுக்கு உள்ளிடற்ற உருளைன்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து உருளைன்னு தான் போடணும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு இது புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொடுத்த கிவன் டேட்டா எழுதலாம். உங்களுக்கு விட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு அரைக்கோளத்தோட ஆரம் எவ்வளோ? அரைக்கோளத்தோட ஆழம் 14ல பாதி எத்தனை? 7 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஹச்சு தேவையா? தேவையில்லை. காரணம் என்ன? திண்ம நேர்வட்ட உருளையின் கன அளவுக்கு வந்து பையார் ஸ்கொயர் ஹச்சு. அதே அரைக்கோளத்தின் கன அளவு வந்து பையார் கியூப். நம்மளுக்கு 6 மட்டும் தான் தேவை. அப்போ 6 கண்டுபிடிச்சோம் அரைக்கோளத்துக்கு. இப்போ அரைக்கோளத்தோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. புரிஞ்சா? இப்ப நம்ம உருளை வந்து கண்டுபிடிக்கணும்ல. உருளையின் ஆரம் என்னது? இந்த ஆரமும் சேம் தான். அப்ப இது எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்ப உருளையின் உயரம் கேட்காங்க. அதாவது இது மட்டும் தான் கேட்காங்க. இது எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். இவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுத்த டேட்டா. ஓகேவா? இப்ப நம்ம இந்த டேட்டாவை அப்ளை பண்ணி இந்த கிண்ணத்தின் கன அளவு வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப எதெல்லாம் சேமா இருக்கும் பாருங்க. இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் பை இருக்கு. பையை கவனம் எடுத்துலாமா? 6 இதோட 6 மதிப்பு சமம் தான், இதோட 6 மதிப்பு சமம் தான், ஆரத்தோட மதிப்பு சமம் தான். அப்ப 6 தனியா சேம் எடுத்துலாமா? அப்ப இங்க R ஸ்கொயர் இருக்கு. அப்ப பை R ஸ்கொயரை வெளியே எடுத்தோம். மிச்சம் என்ன இருக்குங்க?
2/3 r. அப்ப 2r/3 போடலாமா? பிளஸ் இங்க பையார் ஸ்கொயர் எடுத்து மிச்சம் இருக்கும் h இருக்கும். ஓகேவா? இப்போ பையோட வேல்யூ எத்தனை? 22/7 இன்ட்டு r ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 7 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு r ஓட வேல்யூ என்ன? 7/3 பிளஸ் h. இது எதோட h? உருளை. நமக்கு அதனால தான் இங்க வந்து இந்த இடத்துல h எழுதாதீங்க சொன்னேன். இங்க என்ன வரும்? 6 வரும். ஓகேவா? இப்போ இந்த இடம் கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ 22 இன்ட்டு 7 இன்ட்டு ஈரேழு 14/3 பிளஸ் 6. ஓகேவா? இப்போ 22 7 பெருக்கணும் எத்தனை? 140 154 154 இன்ட்டு இப்போ இதுக்கு மீச்சியம் மாடுங்க. மீச்சியம் எடுத்தானே வரும் 3 வரும். ஒரு 14 14 6 18. ஓகேவா? இப்போ 154 இன்ட்டு 14ஐயும் 18ஐயும் பெருக்கின 14 18 கூட்ட எத்தனை? 8 4 32 32/3. இது முடிஞ்சா? இப்போ என்ன பண்ணலாம்? 154 32ஐயும் பெருக்குங்க. 154ஐயும் 32ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 4 2 8 5 2 10க்கு 0 மிச்சம் 1 ஓரன் 2 2 1 3 முன்னாங்க 12க்கு 2 மிச்சம் 1 3 5 15 1 16க்கு 6 மிச்சம் 1 ஒரு 3 3 3 1 4. அப்ப 8 2 9 4. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4928/3. இப்ப 3 எப்ப அடி விடுங்க? ஒரு 3 3 மிச்சம் 1 அரை 3 18 மிச்சம் 1 4 12 இரு 3 6 மிச்சம் 2 20 அரை 3 18 மிச்சம் 2 அரை 3 18. அப்ப எவ்வளவு வரும்? 1642.66 கன சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப். இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த கணக்கு வந்து முடிஞ்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தேவையான திண்மத்தின் கன அளவு எவ்வளோ? 1642.66 சென்டிமீட்டர் கியூப். முக்கியமான வேல்யூ. ஓகேவா? இந்த கணக்கு இதில் எழுதுனா உங்களுக்கு 1 மார்க் போயிடும். அவ்வளோதாங்க இந்த கொஷின். இந்த கொஷினில் வேறு எதுவுமே கிடையாது. நல்லா ஏன் வச்சுக்கணும், உங்களுக்கு கணக்கில் உள்ளிலற்ற உருளை அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னா, ஆனால் இங்கே கண்டுபிடிக்க வந்து திண்ம நேர்வட்ட உருளை தான் கண்டுபிடிக்கணும், உருளையின் கணக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.